உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். இப்போ சின்ன பிள்ளைகளை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அப்படிதானே? இப்போ நான் ஒருவேளை என்னோட ஷூவை எடுத்துட்டு போய் என் மகன் கிட்ட கொடுத்து இந்த ஷூவை போட்டுட்டு நடன்னு சொன்னா அவனால் நடக்க முடியுமா? போட முடியாது. ஒருவேளை அப்படி போடணும்னா என் பையன் என்ன பண்ணணும்? வளர்ந்து என் வயசுக்கு வரணும், என்னுடைய உடல் வாகு வந்தாதான் அவனுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த ஷூவை போட முடியும். இப்போ என்னோட ஷூவை போட்டு நடக்கணும்னா என் பையன் எப்படி வளரணுமோ அது போல நாம் வேதத்துல ஒரு வசனம் பார்க்கிறோம். நாம் தேவனை பிரியப்படுத்தணும்னா, அதாவது நம்ம இயேசு நமக்காக மரித்தார், அப்படித்தானே? நம்ம மேல அவ்வளோ அன்பு வைத்தனால நமக்காக வந்தாரு. அப்போ நம்ம அவரை போல மாறுறது தான் என்னது அவருடைய நோக்கமா இருக்குது. அப்படி நம்ம மாறணும்னா நம்ம இல்லை நான் ஏசப்பா பிள்ளை, நான் ஏசப்பா பின்பற்றுவேன், எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும்னா சந்தோஷம். ஆனா அவரை போல மாறி அவரை போல நடக்கணும்னா நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். சரியா? ஒரு வசனம் வாசிப்போமா? 1 பேதுரு 2:21 வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்னா, இயேசு எப்படி நமக்கு ஒரு மாதிரியை வைத்துட்டு போனாரோ அதற்கு போல நம்ம வாழ்றதுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம எப்படி வாழ வேண்டும்? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக என்ன பண்ணார்? பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவர் என்ன பண்ணாரு? மாதிரியை வைத்து போனார். ஒருக்கமே எதுக்குதான்? எதற்காக அவர் பிறந்தார்? நம்மை மீட்பதற்காக அவர் பிறந்தார். மீட்கப்பட்ட நாம் எப்படி இருக்கணும்? அவரை போல மாற வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். இப்படி நம்ம இயேசுவை போல நடக்க முடியும்னா 2 காரியம். ஒன்று என்னது? எப்பவுமே நமக்கு 2 இருக்கு. ஒன்று நம்முடைய எண்ணம், இன்னொன்று செயல். ஸோ எண்ணம் நமக்கு இயேசுவை போல மாற வேண்டும், செயலிலும் நம்ம இயேசுவை போல மாற வேண்டும். ஒரு வசனம் பிலிப்பியர் 2:5 போட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க வேண்டியது. அதாவது நம்மோட உள்ள ஜனங்களோட எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், நம்முடைய குணாதிசயம் எப்படி இருக்கணும், அதை பற்றி சொல்லப்படும் போது சொல்லப்பட்டிருக்கு. இயேசுக்கு கிட்ட என்ன எண்ணம் இருந்ததோ அந்த எண்ணம் தான் எப்படி இருக்கணும்? நமக்கும் இருக்கணும். நம்முடைய எண்ணம் சுயமா மாம்சமா இருக்கக்கூடாது. நம்ம யோசித்து பார்க்கணும், இயேசு ஒருவேளை இந்த சூழ்நிலையில இருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? அப்படி யோசித்து அதை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுக்கப்புறம் நம்முடைய நடக்கை அதே மாதிரி 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன். நம்ம சொல்றோம்ல, நம்ம சந்தோஷமா சொல்லுவோம், நான் ஏசப்பா பிள்ளை, நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடிய நாம் எப்படி இருக்கணுமா? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஒருவேளை நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லுவோம்னா, ஏசப்பா எப்படி இருந்தாரோ அது போலே நம்மளும் இருக்கணும். இயேசு பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? யோவான் 1 வாசிச்சோம்ல, அந்த வசனம் வாசிப்போமா? யோவான் 1:1-3. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்போ நம்ம வேதத்துல பைபிள்ல எப்படி பாக்குறோம்னா, ஆரம்பத்துல இயேசுவை எப்படி காட்டப்பட்டிருக்கு? வார்த்தையா இருந்திருக்கு. அந்த வார்த்தை அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம அதே ஆதி ஆகமத்துல பார்க்கும்போது அந்த வார்த்தை வாக்கு தத்தமாக மாறுகிறது. என்ன ஆகுது? மனிதன் நம்ம பார்க்கிறோம், தேவன் என்ன பண்றாரு? மனிதனை படைக்கிறாரு. மனிதனோ எதுக்கு படைக்கிறாரு? அவனோட சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு மனிதனை படைக்கிறாரு. ஆனா என்ன ஆகுது? மனிதன் கீழ்ப்படியாமை போனனால தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவு வந்துருது. அப்படி வந்தனால மனிதனும் தேவனும் ஒன்றாக என்ன பண்ண முடியல? சஞ்சரிக்க முடியல, ஒன்றாக வாழ முடியல. அப்போ தேவன் என்ன பண்றாரு? ஒரு வாக்கு தத்தமாக சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசுவை என்னது? பூமியில அனுப்புவேன்னு சொல்லி வாக்கு தத்தம் பண்றாரு. பழைய ஏற்பாடுல முழுசும் நம்ம பார்க்க முடியும். இயேசு நமக்காக மீட்கும் பொருளாக என்னது வர போறாரு என்பது நம்ம பார்க்க முடியும். அது எங்க தொடங்குனா, ஆதியாகமம் 3:15 தேவன் என்ன சொல்றாரு? உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொல்றாரு. அப்போ வாக்கு கொடுத்தார்.
எப்போ ஆதி ஆமத்திலே நம்ம பார்க்குறோம், முதலாவது வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கு தத்தம் எங்க வந்து நம்ம நிறைவேறினதை தான் இந்த நாள்ல என்னது நம்ம நினைவு கூறுகிறோம். அப்போ இயேசு உலகத்துல மனிதனாக வருகிறதுக்கு முன்பாக நம்ம வேதத்துல பார்க்குறோம், முதலாவது அவர் வார்த்தையாக இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தமாக கொடுக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் என்னது மனிதனாக நமக்காக 2000 வருடங்களுக்கு முன்பதாக என்னது வருகிறதை பார்க்கிறோம். இப்போ அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில வருவோம். நாம் ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்தோட படைக்கப்பட்டு இருக்கிறோம். சரியா? அது புரிந்து கொண்டாதான் அந்த நோக்கத்தை நாம் என்ன செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும். இயேசு எப்படி மாம்சத்துல வர்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையாகவும் வாக்கு தத்தமாகவும் பார்க்கிறோமோ, நம்ம மாம்சத்துல வர்றதுக்கு முன்னாடியே தேவன் வந்து நம்மளை குறித்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஏதோ நம்ம பிறந்த பிறகு சூழ்நிலைகளை பார்த்து தேவன் நமக்கு ஒவ்வொரு காரியத்தை செய்கிறவரா இல்லாம முன்கூட்டியே என்னது ஒரு திட்டத்தை வைத்திருக்காரு. இங்க எரேமியாக்கு பார்க்கும்போது என்ன சொல்றாரு, நீ தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்ன பண்ணிருக்க, நான் உன்னை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளும் எல்லாருமே வந்து தேவன் வந்து என்ன பண்றாரு, தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடியே தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். நமக்கென்று ஒரு நோக்கத்தை இந்த வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப யோவான் ஸ்நானகன் வரும்போது என்னது தேவன் சொல்றாரு, ஒரு நோக்கம். அவன் வந்து எதற்காக வருகிறான், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வருகிறான். அப்போ அந்த நோக்கம் வந்து என்னன்னு சொல்லி அவனுக்கு முன்பதாகவே குறிக்கப்படுகிறது. அதே போல இயேசுக்கும் நம்ம பார்க்கிறோம், இயேசு என்ன நோக்கத்துக்காக வந்தார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு என்ன பண்றாரு, உலகத்துக்கு வர்றாரு. அதே போல நமக்கும் என்னது ஒரு நோக்கம் இருக்கு. அது என்ன என்பதை நாம் என்ன பண்ணோம், அறிந்து கொள்ள வேண்டும். யார் அது நமக்கு வெளிப்படுத்த முடியும், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவார். நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளிப்படுத்துவார். அப்ப நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம்னா, நம்முடைய ஞாபகத்துல வைத்திருக்க வேண்டிய விஷயம், நாம் ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கோம். அப்புறம் இயேசுவினுடைய சிறு வயது வாழ்க்கையை பார்க்கிறோம். இயேசு பிறந்துட்டாரு, அதை நம்ம இன்னைக்கு வாசிச்சோம். அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 40-43. சரி, இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்கிறோம், அவங்க எங்க போறாங்க, எருசலேமுக்கு போறாங்க. எருசலேமுக்கு போகும்போது இயேசுவை பார்த்து அவருடைய ஞானத்தை பார்த்து என்ன பண்றாங்க, அங்க உள்ள போதகர்களும் வந்து என்ன பண்றாங்க, ஆச்சரியப்படுகிறதுக்கு அளவுக்கு அவருடைய ஞானம் இருக்கிறதை பார்க்கிறோம். 46வது வசனத்துல, 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கிறதையும் கேட்கவும் வினவும் கண்டார்களா. நம்முடைய பிள்ளைகளை வந்து ஒரு கரிசனையோடு என்ன பண்ணோம், சிறு வயதுல இருந்து ஆலயத்துக்கும் சரி ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளுகிற காரியத்துல என்ன பண்ணோம், நம்ம வளர்க்கணும். நம்ம வந்து அவர்களாக ஆண்டவரை தெரிந்து கொள்வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. தொடர்ந்து பார்க்கும்போது 52ஆம் வசனம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியில தேவ கிருபையில மனுஷருடைய தயவுல அதிகமாய் விருத்தி அடைந்தார். எதனால, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரத்துல சேர்ந்து இயேசு என்ன பண்ணாராம், கீழ்ப்படிந்திருந்தார் அவர்களுடைய பெற்றோருக்கு. இங்க இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் சரி, நாமும் நம்முடைய பிள்ளைகளை அப்படி வளர்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளும் ஒவ்வொருத்தரும் இங்க என்ன பண்ண, உங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள்ள நம்ம வளர வேண்டும். அடுத்த காரியம் நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து இயேசு பிறந்து நமக்காக வந்த காரியத்தை பார்க்கிறோம். அந்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற அவர் வந்தார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் செய்கிற முதல் காரியம் நம்ம பார்க்கிறோம். அவர் வளர்ந்த பிறகு என்ன பண்றாரு, ஞானஸ்நானம் பெறுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய 30வது வயதுல ஞானஸ்நானம் பெற போகிறார். இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்விலும். நம்மளும் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏற்றுக்கொள்ளும் போது எதற்காக ஞானஸ்நானம் எடுக்கிறோம்னா, ஒரு உடன்படிக்கை, ஒரு உறுதி. நான் வந்து ஆண்டவரோட பயணிக்க போறேன்னு சொல்லி நம்ம ஒரு உறுதி எடுக்கிறத பார்க்கிறோம். அப்படி எடுக்கும்போது அங்க நம்ம பார்க்கிற காரியம், தேவன் நம்மை பார்த்து சொல்வார், என்னது, இவன் என்னுடைய நேசகுமாரன். நாம் ஆண்டவரை பற்றி கொண்டு ஞானஸ்நானம் பண்ணி ஒரு உடன்படிக்கை எடுக்கிறோம். ஏசப்பா, நான் இனிமேல் உங்க பிள்ளையா வாழ போறேன்னு சொல்றோம். ஒருவேளை சிறு வயதுல இருந்து நம்ம என்னது பெரிதாக ஏசப்பா பத்தி தெரியாம, இல்லைன்னா நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததை வச்சு வளருவோம். ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம உண்மையா என்ன பண்ணுவோம், இவர் தான் என்னுடைய
மெய்யான தேவன் இவர் தான் என் இரட்சகர்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்கிற அந்த சூழ்நிலையில நாம் எடுக்கிற அந்த ஞான ஸ்நானத்தின் மூலமா நம்ம ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறோம். அதுல தேவனோட நம்ம மீண்டுமா என்ன பண்றோம், அந்த இணைக்கப்படுகிறது. மீண்டுமாய் என்னுடைய தகப்பனே, என் பிதாவே என்று சொல்லுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை நமக்கு தருகிறாரு. இயேசுவை அங்க நம்ம பார்க்கும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்றாரு. அதே போல தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்லுவாரு, நம்ம ரட்சிக்கப்பட்டு வரும்போது இவன் என்னுடைய நேசகுமாரன், இது என்னுடைய பிரியமான பிள்ளை என்று சொல்லுவார். அப்போ நிறைய பேர் ஞான ஸ்நானம் எடுக்க தயக்கமா இருக்கும், இல்ல தடைகளை குறித்து நம்ம வருத்தப்பட்டு இருப்போம். ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் ஞான ஸ்நானம் எடுப்பது எது, நம்ம பகிரங்கமா அறிக்கையிடுறோம், நான் இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன், அவர் தான் எனக்கு மரித்தார், அவர் தான் என்னை மீட்டு கொண்டார்னு சொல்லி நம்ம அறிக்கையிட்டு நம்ம பெறுகிறது அந்த ஞான ஸ்நானமா இருக்கிறது. அதை ஒரு மாதிரியா என்ன பண்ணார், இயேசு நமக்காக வைத்து விட்டு போனார். அதை நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்து இயேசு நன்மை செய்கிறவரா என்ன பண்ணாரு, இந்த பூமியில சுற்றி இருந்தார். இயேசு 2 காரியம் பண்ணார். முக்கியமா முழுமையான நோக்கம் என்னது, கடைசியாக நமக்காக மரிப்பது ஒரு நோக்கமாய் இருந்தது. ஆனா அது வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கும்போது நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நம்ம லூக்கா 4:18 வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ இந்த ஞான ஸ்நானம் பெற்ற அடுத்த ஸ்டெப்பு நமக்கு நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம், நம்மை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அது அந்த அபிஷேகத்தின் மூலமா நமக்கு என்னது தெளிவாக புரிய வரும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். அப்படி இல்லை, நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், இதுக்கப்புறம் இயேசு எனக்கு சொந்த ரட்சகர்னு சொல்லிட்டு நம்ம மற்றவர்களை போல வாழ்ந்து கொண்டிருப்பது வீணான காரியமா இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், இயேசு எதற்காக என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினாருன்னு சொல்லி நம்ம அந்த நோக்கத்தை புரிந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இங்கே இயேசு அவர் தேவனால் எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டார், எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்னு சொல்லி அதை புரிந்து கொள்ளுகிறவராக அதை உறுதிப்படுத்துகிறத இங்க பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியில இருந்து அவர் வாசிச்சுட்டு அந்த பகுதியில அவர் என்ன சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அதை மாத்திரம் இல்லாம இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கவும், குருடர்களுக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் விடுதலையாக்கவும். அப்படியே தொடர்ந்து பார்க்கும்போது அது நம்ம முழுமையா பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாரா, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய காரியமும் என்னது, உலகத்துல வாழ்கிற இந்த நாட்களில நாம் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பதாக நாம் எப்படி இருக்க வேண்டும், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு காரியம் முக்கியமானது, மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம தொடக்கத்துல பார்த்தது போல இயேசுவை பற்றி நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்பது தான் என்னது, அவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கும். அப்ப இயேசு என்ன பண்ணாரு, அந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ஊருக்கா போறதை நம்ம பார்க்கிறோம். அவர் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதை பார்க்கிறோம், குணப்படுத்துறதை பார்க்கிறோம், அதற்கப்புறம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நம்ம அதே போல ஞான ஸ்நானம் என்பது நான் சொன்னது போல என்னது, நம்முடைய அழைப்பின் ஒரு உறுதித்தன்மை. அதாவது நான் இயேசு கூட தான் வாழ போறேன்னு சொல்றது. அதுக்கப்புறம் அபிஷேகம் என்பது நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து அதை உறுதிப்படுத்தி கொள்ளுவது. நான் எப்படி இருக்கணும்னு சொன்னதுல 2 காரியம். ஒன்று, நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், நாம் பிறர்ல அன்பு கூற வேண்டும், அதே மாத்திரம் இல்லாமல் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்புறம் கடைசி விஷயம், இப்போ இதெல்லாமே செய்யணும்னா நம்மளுக்கு முக்கியமான காரியம் என்னன்னா, இயேசுக்குள்ளாக நாம் வளர வேண்டும். அப்படி வளரலன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, இயேசுவை போல மாற முடியாது. முதல்ல சொன்னது போலதான், என் மகன் ஒருவேளை என் ஷூ போட்டு நடக்கணும்னா என்னை போல வளர்ந்தாதான் முடியும். அப்போ நாமும் என்ன பண்ணோம், அவரை போல வளரணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இயேசு அவருடைய வார்த்தையில என்ன பண்ணாரு, வளர்கிறத நம்ம பார்த்தோம். நாமும் என்னது, தேவனுடைய வார்த்தையில வளர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அவருடைய வார்த்தையில நம்ம வளர்கிறவர்களாக காணப்படணும், மற்றவர்களிடத்துல அன்பு கூறுகிறவர்களாக காணப்படணும். யோவான் 13:34-35 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அப்படி நம்ம அன்பா இருக்கிறதுனால அடுத்த வசனம் போட்டிருக்கு, அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும்
அறிந்து கொள்வார்கள். அப்ப நம்ம இருக்கிற இந்த உலகத்துல நாம் பிறரை நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்களுக்கு இயேசுவை பற்றி உண்மையாலே ஒருவேளை நம்ம நேசித்தோம்னா அவங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய கிஃப்ட் நம்மளால எதை கொடுக்க முடியும்னா இயேசுவை மாத்திரம்தான். சரி, அதனால அப்படி புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை நம்ம எனக்கு இந்த ஃப்ரெண்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம்னா அவனுக்கு நம்ம இயேசுவை பற்றி சொல்லாத வரைக்கும் அவனை ஃப்ரெண்டுன்னு சொல்றதுல அது நம்ம அவனுக்கு ஒரு நன்மையை கொடுத்ததா ஒரு அர்த்தமே இருக்காது என்ன செய்தாலும். அப்போ நம்ம அந்த காரியத்துல உறுதியா இருக்கணும். கடைசியா இயேசு என்ன பண்றார்? தம்முடைய மரணத்தை பார்க்கிறோம், அவருடைய பாடுகள் மரணத்தை பார்க்கிறோம். அங்க என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்கிறாரு. ஒப்பு கொடுக்கறது மாத்திரம் இல்லாம அந்த ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்க விரும்பல, ஆனா சொல்றேன். இயேசு சிலுவையில இருக்கும்போது கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறாரு? எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி என்ன பண்றார்? தன்னுடைய ஜீவனை அவர் விடுகிறதை பார்க்கிறோம். அதற்கு என்ன அர்த்தம்? தேவன் எனக்கு என்ன ஒரு அழைப்பை வைத்தாரோ அதை நான் என்ன பண்ணிட்டேன்? நிறைவேற்றி முடித்துட்டேன்னு சொல்றாரு. இயேசு இந்த காலகட்டத்துல அவரும் எல்லா பாடுகள் எல்லாம் கடந்து சென்றுதான் இதை நிறைவேற்றி முடித்தார். ஏன்னா நம்ம நிறைய நேரம் நினைச்சுக்கிறோம் இயேசு தேவனாய் இருந்தார், அதனால அந்த பாடுகள்லாம் அவருக்கு பெருசா இருந்திருக்காது, ஒருவேளை வலி இல்லாம அவர் பாடுகளை கடந்து போயிருப்பார். அப்படி கிடையாது. இயேசு எப்படி முழுமையாய் தேவனாய் இருந்தாரோ அதே போல முழுமையாய் மனுஷனாய் அந்த பாட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அதனால நமக்கு அவர் மாதிரியா வைக்கிறார். ஒருவேளை இயேசு தேவன் அதனால இதெல்லாம் சகித்துக்காருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறமும் நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம், பவுலை பார்க்கிறோம், இன்னும் நிறைய சீஷர்களை பார்க்கிறோம். அவர்களும் என்ன பண்ணாங்க? அவ்வளோ பாடுகளை அனுபவித்து அதே பாதையில கடந்து போனாங்க. பவுலும் கடைசியில முடிக்கும் போது என்ன சொல்றாரு? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்லி முடிக்கிறாரு. நாமும் இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றுவோமானால் நம்மளும் என்ன பண்ணோம்? ஒரு நாள் வரும்போது ஏசப்பா நீங்க எனக்கு என்ன வேலை தந்தீங்களோ அதை நான் என்ன பண்ணிட்டேன்? முடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாம் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட முடியும். அப்படி இருக்கிற நாம் கடைசியாக இயேசு நம்ம பார்த்துட்டோம். முதலாவது என்னது? வார்த்தையா இருந்தாரு, வாக்குத்தத்தமாய் பார்த்தோம். அதுக்கப்புறம் பூமியில நமக்காக வாழ்ந்தாரு. அப்புறம் மரித்து அவர் என்ன பண்றாரு? 3ஆம் நாள்ல உயிரோடு எழும்புகிறதை பார்க்கிறோம். அவர் என்னது? இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார், நம்மோடு வாழ்கிறவராய் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்? உயிர் தெழுந்த பிறகு பரலோகத்துக்கு நேராக போனார். போகும்போது என்ன சொன்னாரு? நான் திரும்ப வருவேன், என்ன பண்ணுவேன்? உங்களை எல்லாரையும் என்னோட சேர்த்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன இயேசு திரும்ப வர்றதுக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். முதல்ல ஒரு கொஸ்டின் நான் கேட்டேன், அதாவது இந்த நாள்ல ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏன்னா நமக்கு ஒரு பண்டிகை, புது ட்ரெஸ் போடுறோம், இந்த காரியங்கள்லாம் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுத்தோம். ஆனா உண்மையா அவருடைய அடிச்சுவடல நடக்கிறவங்களுக்கு இது சந்தோஷம் கொடுத்தாலும் இதை காட்டிலும் சந்தோஷமா கொடுக்கக்கூடிய நிறைய நாட்கள் இருக்குது. ஒருவேளை நமக்கு பர்த்டேனா சந்தோஷமா இருக்கலாம், வெட்டிங் டேனா சந்தோஷமா இருக்கலாம், கிறிஸ்மஸ்னா சந்தோஷமா இருக்கலாம், ஈஸ்டர்னா சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு, ஆண்டவரை பின்பற்றுகிற நமக்கு, அவருடைய அடிச்சுவடல நடக்கிறவங்களுக்கு நம்முடைய ஞானஸ்நான நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாம் அவரை ஆராதிக்கிற நாட்கள் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரோடு வாழுகிற இந்த எல்லா நாட்களும் நமக்கு மிகுந்த சந்தோஷம் உள்ளதா இருக்கும். அதை காட்டிலும் என் இயேசு ஒரு நாள் வரப்போகிறார், அவர் மீண்டும் வருவார் என்று சொன்னார். அந்த நாள் நான் அவரை பார்க்க போகிறேன் என்பது ஒரு பெரிய பண்டிகை. இதை காட்டிலும் உங்களுக்கு சந்தோஷம் தருகிற நாளாக இருக்கும். அப்ப அந்த நாளை நம்ம எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் போது நம்ம அந்த நிறைய பேர் நம்ம உலகத்துல உள்ளவங்க நினைக்கிறது மரணம் என்னது? ஒரு முடிவு என்பதா நம்ம நினைக்கிறோம். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அது அது ஒரு முடிவில்லாத ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. அங்கிருந்து தான் நமக்கு ஒரு அதிசயமான ஒரு ஆரம்பம் காத்துக்கிட்டு இருக்கு. அங்கிருந்து நம்ம நித்திய காலமா இயேசுவோடு மகிழ்ந்து களி கூற போறோம். அந்த நோக்கம், தேவன் முதலாவது எதற்காக மனுஷனை படைச்சாரு? அவனோடு சஞ்சரிக்கிறது, அவனோடு உறவாடுறதுக்கு. ஆனா அது பிளவுபட்டு போனது. ஆனா மீண்டுமா இயேசு நம்ம மீட்டு கொண்டதுனால நம்மோடு கூட வாழ்கிறார், இப்பவும் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நடத்துகிறார். ஆனா ஒரு நாள் வரும்போது நம்ம முகமுகமா என்ன பண்ணுவோம்? அவரை சந்திப்போம். அப்படி சந்திக்கும் போது நம்ம எப்பொழுதும் அவரோடு கூட நித்தியமாய் வாழ முடியும். அப்ப நம்ம எல்லாவற்றிலும் தாழ்மையா இருந்து, பொறுமையா இருந்து, அவரை போல இருந்து அவரை பின்பற்றும் போது என்ன ஆக முடியும்? அந்த நாள் வரும்போது அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருப்பார். அப்போ
நம்ம ஒருவேளை அவரோட அடிச்சுவடல நடக்க பிரயாசப்படலைன்னா கண்டிப்பா என்னதான் நம்ம மீண்டுமாய் அவரோடு போய் சந்தித்து அவரோடு கூட ஆனந்தமா இருக்க முடியாது. அப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்பவுமே எப்படி இருக்க வேண்டும்? முதல்ல இருந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காரியம், நாம் எப்படி இயேசு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டாரோ அது போல நாம் ஒவ்வொருவர் மேலும் ஒரு நோக்கம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற நாம் இங்க ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் எப்போ ஏசப்பாவோட கரத்தை பிடித்து கொண்டீங்களோ நீங்க கேளுங்க, நமக்கு உலகத்துல வேலை செஞ்சுட்டு போறது மாத்திரம் அவருடைய நோக்கம் இல்லை. ஏசப்பா உமக்காக நான் என்ன செய்யணும், அந்த நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டு அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அதற்காக பிரயாசப்பட்டு நடங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகளையும் என்ன பண்ணுங்க, எப்படி இயேசுவை தேவனுடைய ஞானத்திலும் வளர்த்திலும் வளர்த்தாங்களோ அது போல நீங்க உங்களுடைய பிள்ளைகளை வளருங்க. சின்ன வயதுல இருந்தே நம்ம நிறைய நேரத்துல நினைக்கிறது, இந்த வயசுல இவங்களுக்கு இது வேண்டாம், இது புரியாது, அதெல்லாம் நம்முடைய எண்ணம். தேவன் தான் நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்றாரு, போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ நீங்க தான் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும். இந்த வேதத்தை வாசிக்கிறது என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அப்படி இல்லை. வேதத்தை வாங்கி கொடுங்க, அவங்கள வாசிக்க சொல்லுங்க, நீங்களும் வாசிங்க. குடும்பமா என்னது ஆண்டவரை கிட்டி சேரும் போது அவருக்குள்ளாக நாம் வளர முடியும். அப்போ அப்படி நம்ம வளரும் போது கடைசியான ஒரு காரியம், நாம் அவர் நமக்கு நியமித்த அந்த பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ண முடியும், சுதந்தரித்து கொள்ள முடியும். இயேசு நமக்காக வந்தது ஒரு பெரிய நோக்கத்திற்காக. அதே போல நம்ம இந்த உலகத்துல இருக்கிறதும் ஒரு பெரிய நோக்கத்திற்காக. பிலிப்பியர் 2:5 பண்றோன்னு, இயேசு தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் ராஜாவாக வீற்றிருந்தவர் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அது மாத்திரம் இல்லாம அவர் கீழ்ப்படிந்தவராக சிலுவையின் அந்த மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி நமக்காக தம்முடைய ஜீவனையே தந்தார். அப்படி தந்த தேவனுக்கு பிதாவாகிய தேவன் அவருக்கு மகிமையாக என்ன பண்ணாரு, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நம்மளும் நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கும் போது, அதாவது கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடை நாம் பின்பற்றி நடக்கும் போது முடிவில் நம்மையும் அவர் மகிமையில சேர்த்து கொள்வார். அல்லேலூயா.